ஆ, இது அண்ணாமலை அத்தையோட 2வது மருமகளோட ஜாதகம். இந்தாங்க. ஆ, அதாவது என் தங்கச்சியோட ஜாதகம். நாளைக்கு நீங்க இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த ஜாதகம் சரியில்ல, இதுல தோஷம் இருக்கு, இவளுக்கும் இவ புருஷனுக்கும் பொருத்தமே இல்ல, இதனால குடும்பத்துல பல பிரச்சனைகள் வரும்னு சொல்லணும். அவ புருஷன் வருண் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா, இன்னுமே அவளை நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லணும். மா நீ முதல்ல எந்திரிமா, எந்திரிமா. மா அண்ணாமலை மேடத்தோட மருமகங்கிறதுனால தான் நான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன். உங்க இடத்துல வேற யாராவது பேசியிருந்தா நடக்கிறதே வேற. எங்க வந்து யார போய் சொல்றீங்க? முதல்ல போமா வெளியே. ஏன் சார் கோவப்படுறீங்க? உண்மையாவே வருண் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா, அததான் சொல்ல சொன்னேன். மா அது உண்மையாவே இருந்தாலும் ஜாதகத்துல என்ன இருக்கோ அதைத்தான் நான் சொல்ல முடியும். இது ஜோசியமா, என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேமா. அவ நிஜமாவே உன்னை நேசிச்சிருந்தா கூட அவ அன்பு உண்மை இல்லப்பா. ஏன்னா உண்மையா நேசிக்கிறவங்க நம்மள கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டாங்க. உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதும் உனக்காக துடிச்சு போய் ஓடி வந்தாளே வெண்ணிலா, அதுதான்ப்பா உண்மையான அன்பு. நீதான்ப்பா அவளை பாத்துக்கணும். அந்த சாராவால உன்னை எதுவும் பண்ண முடியாது. அம்மா நான் இருக்கேன் உன் கூட. நீ சந்தோஷமா இரு. இவ்வளவு நடந்தோ என்ன நீங்க அவ்வளவு நம்புறீங்களா? ரியலி சாரிமா. என்ன கண்ணா? அம்மா கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கவா? வா வா கண்ணா. என்ன பெரியமா, யாரையும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க போல? ஆமாண்டி, நம்ம ஜோசியரை வர சொல்லிருக்கோம். 9 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொன்னாரு, இன்னும் காணோம். அதனாலதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பெரியமா திடீர்னு ஜோசியர் எல்லாம்? ஒன்னும் இல்லடி, நம்ம வீட்டுல திருஷ்டி மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அதான் என்னன்னு கேட்கலான்னு ஜோசியரை வர சொல்லிருக்கோம். சரி பெரியமா, அவர் வந்துருவாரு, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். என்ன நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க, பார்த்தாலும் அப்படியே ஒதுங்கி போறீங்க. ஏன் அவ்வளோ பயமா? பயமா எனக்கா? துஷ்டனை கண்டா தூரம் விலகுன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டதுல? என்ன திமிரா? என்னமோ சொல்லுவீங்கல்ல, தகுதி இல்ல தகுதி இல்லன்னு. என் தகுதிய பாத்தீங்கல்ல, இந்த அண்ணாமலை குடும்பத்துக்கு மூத்த மருமக. நான் நினைச்சா உங்களை இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்ப முடியும். நடக்காத விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்க. இந்த வான்மதி நினைச்சா எதையும் நடத்தி காட்டுவா. மீச இருக்கிறதுனால பூனையும் புலியும் ஒன்னாயிடாது. ஏதோ எங்க அத்தையும் மச்சானையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு உள்ள வந்துட்ட. அதுக்காக நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு கற்பனை பண்ணிட்டு இருக்காத. இது அண்ணாமலையோட கோட்டை. இனி இந்த கோட்டையில நான் நினைச்சதுதான் நடக்கும், நடத்தி காட்டுவேன். படியில இறங்கி வா. என்ன ஜோசியரே சொல்றீங்க? ஆமாம்மா, உங்க பையனுக்கு இந்த பொண்ணுக்கும் பொருத்தமே இல்லம்மா. 10ல 6 பொருத்தம் ஒத்து வந்தா கூட பரவாயில்ல, ஆனா 4 பொருத்தம் கூட ஒத்து வரலம்மா. அம்மா, பையனுடைய ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஏன்டா கல்யாணம் பண்ணமோன்னு யோசிக்கிற அளவுக்கு கூட சங்கடங்கள் வரலாம். இந்த ஜாதகத்தால கணவனுக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு.
இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா ஜோசியரே? இருக்குமா, சர்வ கிரக பாரச்சுமை விரதம் இருக்குமா. அந்த விரதத்தை மட்டும் ஒழுங்கா கடைபிடிச்சா இந்த தோசை நீங்கி குடும்பம் சந்தோஷமா இருக்குமா. அதுக்கு என்ன ஜோசியரே பண்ணணும்? இந்த தோசை உள்ளவங்க விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சிட்டு பசுமாட்டு தீர்த்தம் குடிச்சு விரதம் இருக்கணுமா. என்னது 4 மணிக்கெல்லாம் எந்திருக்கணுமா? எனக்கு அப்பதாங்க தூக்கமே வரும். வான்மதி, அதான் சொல்றாங்கல்ல, கொஞ்ச நாள் எழுந்திரிக்க பழகிக்க. ஆமா சாமி, அதென்ன பசுமாட்டு தீர்த்தம்? என்னம்மா இது கூட தெரியாம வளர்ந்துருக்கீங்க? பசுமாட்டு கோமியம்மா. ஐயோ அத்தை, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. அப்படி சொல்லக்கூடாதுமா. பரிகாரம்னா எல்லாமே தான் பண்ணணும். அது மட்டும் இல்லம்மா, இந்த விரதம் இருக்கும்போது வீட்ல இருக்க எல்லா வேலையுமே நீங்களே செய்யணுமா. அதுவும் சின்ன மருமகளோட மேற்பார்வையிலே செய்யணும். இப்பதான் சின்ன பிள்ளைத்தனமா எதுவும் பண்ணாதன்னு சொன்ன. அதுக்குள்ள என்ன வான்மதி இதெல்லாம்? நான் மறுபடியும் சொல்றேன், கூட இருக்கிறவங்களோட சந்தோஷத்தை அழிச்சிட்டு ஒரு நாளும் நீ சந்தோஷமா இருக்க முடியாது. பொறாம போட்டி மனப்பான்மையை விட்டுட்டு ஒழுங்கா இந்த குடும்பத்துக்கு மருமகளா இருக்க முயற்சி பண்ணு. அதுதான் உனக்கு மாறுறதுக்கு நல்லது. போ. எல்லாம் ஓகே, ஒன்னு மட்டும் தான் மிஸ்ஸிங். அப்படியே முட்டை போட்டு கோயிலுக்கு வெளியே உட்கார வச்சிடு. அப்படிலாம் சொல்லாதக்கா. பரிகாரம் பண்ணும்போது பக்தியோட பண்ணணும், சரியா? இந்தா, இத முதல்ல குடி. என்னடி கோயில் தீர்த்தம்னு சொன்ன, இப்படி இருக்கு? இது கோயில் தீர்த்தம் இல்லக்கா, பசுமாட்டு தீர்த்தம்.